ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ரோட் டு ஸ்பிளண்டரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இதுக்கும் மேல எனக்கு வெயிட் பண்ணி சில்லுன்னு ஆறி போன சாப்பாடு சாப்பிட வேண்டாம்ப்பா. பழைய சாதத்தை சாப்பிடும் போது ஸ்கின்ல இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அப்படி வரும்போது நான் எல்லாரை விட மட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. இனிமே இந்த மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு யாக்கி அவங்க அப்பா கிட்ட பேச, அவங்க அப்பாக்கு இதுக்கும் மேல அவள்கிட்ட எதிர்த்து பேசுறதுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால அவர் பாட்டுக்கு சோகமாயிடுறாரு. அடுத்த நாள் யூ மேடம், யாக்கி எல்லாருமே இந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. யூ மேடம்க்கு பாய் சொல்றதுக்கு பெரியம்மா இருக்காங்கல்ல, நம்ம திங்கியோட பாட்டி, அவங்க வரவே இல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால அவங்க வரலன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அடுத்த தடவை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ மேடம் கிளம்புறாங்க. அதே மாதிரி யாக்கியும் அவங்க அப்பாவும் கூட அந்த வீட்ல இருந்து கிளம்புறாரு. யூஜிங் நேரா யாக்கியவே பாத்துட்டு அவங்க அம்மாவை கண் காட்ட யாக்கி வேகமா ஒரு வணக்கம் போட்டுட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பாவோட புக்ஸ் ஒரு டப்பா கீழே விழுந்துருது போல. யூஜிங் கத்த ஆரம்பிக்கிறான், அறிவில உங்களுக்கு இந்த ரேர் காப்பி ஒரு செட்டு மட்டும் தான் இருக்கு, அதுவும் எங்க மாஸ்டர் கிட்ட மட்டும், அத போய் கீழே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இங்க இருந்து நேரா யாக்கிய திரும்பி பார்த்து, நீங்க கவலைப்படாதீங்க, நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க, ஆனா எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு யாக்கி சொல்லிட்டு இருக்கா. சீக்கிரமா திரும்ப வரேன் அப்படின்னு யூஜிங் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். என் வாழ்க்கைய நான் என் கையில எடுத்துக்கிட்டேன் போல, இதுக்கும் மேல என்ன புடிச்ச மாதிரியான ஒரு பையனை பாத்துட்டேன், என் வாழ்க்கை நல்லபடியா போகும்னு யாக்கி அங்க இருந்து கிளம்புறா. அங்க திங்கியோட பெரியமா பாத்துட்டு, பாரு நம்மள அண்டி இருந்தா இப்ப பாரு நம்மள ஏதோ ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கா பாருன்னு யாக்கிய திட்டிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் யூ மேடம் சோகமா இருக்காங்க. என்னாச்சு யாக்கி, உங்களுக்கு மருமகளா வர்றது பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, யாக்கி வரதும் வராததும் அந்த பொண்ணோட கையில இருக்கு, எனக்கு அதுல இனிமே எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஆனா திங்கியோவை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு, பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா திங்கியூ அவ கூட சேர்ந்து இறந்து போன வேலைக்கார பொண்ணுக்காக ஒரு கல்லறை ஒண்ணு கட்டி பூவெல்லாம் வச்சு சாமி கூப்பிட்டு இருக்கா. கையில இருக்கிற ரொட்டியெல்லாம் எடுத்து அந்த கல்லறை முன்னாடி படையெல்லாம் வச்சிட்டு இருக்கா. தூரமா வந்து ஷாவ்லிங் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். மக்கள்லாம் கூட்டமா போறாங்க. சில பேர் அங்கே இறந்துலாம் போயிட்டு இருக்க. வேற வழியே இல்லாம பாடி எல்லாம் அங்கே விட்டுட்டு, குழந்தைங்களெல்லாம் நடு ரோட்லயே விட்டுட்டு ஆளுங்கெல்லாம் அங்க இருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. பார்த்தல, இப்படிலாம் நடுக்காட்டுல இருந்தா அவ்வளவுதான், நமக்கு உயிர் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. குடும்பமே விட்டு போயிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் இருக்கான்ல, திங்கியூ எந்த ரொட்டியெல்லாம் படையெல்லாம் வச்சாலும் மறுபடியும் அதெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறான். மீதி 4 பீஸ் கீழே விழுந்து கிடக்கும்ல, அதை கூட பொறுக்கி எடுத்து வாயில போட்டுக்கிறான். அந்த அளவுக்கு பஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. அப்ப திங்கியூ பாக்குறா, என்ன கேபிட்டல் சிட்டில விட்டுறாதீங்க, லூ பிரிஃபெக்சர் இருக்குல்ல, அங்க கூட்டு போய் என்ன விட்டுறீங்களா அப்படின்னு கேட்க, எதுக்கு அப்படின்னு ஷாவ்லிங் கேட்டுட்டு இருக்கான். அதுவா, ஏன்னா வந்து அந்த ஜூ இருக்கான்ல, எனக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னானே, அந்த பையன் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த ப்ரிஃபெக்சர் தான் போயிட்டு இருக்கான். அங்க என்ன போய் விட்டுட்டீங்கன்னா அவனை புடிச்சு நல்லா உண்மையை மிரட்டி விசாரிச்சோன்னா என்ன பத்தின உண்மையை எழுதி கொடுத்துருவான். அதுக்கப்புறமா எனக்கு கவலை இல்ல, என் பேரை நான் நிரூபிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்கியூ சொல்லிட்டு இருக்கா. உன் பேரை நிரூபிக்கணும்னா புடிச்சு விசாரிக்கணுமா? அப்ப யாரு, நாங்க உன் கூட வந்து புடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கணுமா? சும்மா வந்துட்டு எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்காத. இன்னமும் நீ ஃபூ ஃபேமிலி கிடையாது, இப்ப நீ ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளு. உங்க அம்மாவும் நீ நிம்மதியா வாழணும் தான் ஆசைப்பட்டிருப்பாங்கன்னு அவங்க அம்மா ஒரு ஜேடு பேங்கிள் கொடுத்தாங்கல்ல, அத திங்கியோ கிட்டே கொடுத்துட்றான் ஷாவ்லிங். இந்த ரொட்டி ஒழுங்கா சாப்பிட்டு வேகமா பின்னாடி வந்துட்டு, நான் உன்னை காப்பாத்தினேன்ல, அதுவும் உங்க வீட்டுல இருந்து காசு கொடுத்தாங்கல்ல, அதுக்காக தான், வேற எதுக்காகவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்கிருந்து கிளம்பி நம்ம ஷாவ்லிங் மாதிரி போயிட்டு இருக்கான். திங்கியோ பின்னாடியே குடுன்னு அவ்வளவு அமைதியா ஓடி போயிட்டு இருக்கா. வேற வழியே இல்ல. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா யாரோ ஒரு லேடி வச்சிட்டு இருக்க சாப்பாடு 2 ஆம்பளைங்க புடுங்கிட்டு இருக்காங்க. கொடுத்துருங்க ப்ளீஸ், என் குழந்தைங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கா அந்த லேடி. ஆனா அதை பார்த்துட்டு திங்கியோக்கு மனசு கஷ்டமா இருக்கு. டக்குனு இவ பையில இருந்து சாப்பாடு எடுத்து கீழே போட அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் அப்படியே புடிச்சு அடிச்சுட்டு சாப்பிடுறாங்க. அந்த லேடி எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா இந்த 3 பேரும் மாட்டிக்கிறாங்க. அங்க வர ஆளு இவங்க கிட்ட நிறைய சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு மண்வெட்டிய அழுக்கு தண்ணியில இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து ஷாவ்லிங்கோட கையிலேயே ஒரு அடி அடிச்சுட்டு அவன் கையில இருந்து குதிரைய புடுங்கிட்டு ஒரு கூட்டமே குதிரை பின்னாடி ஓடி போயிடுது. பக்கத்துல சென்னு நிக்கிறான். உனக்கு அறிவன் இருக்கா இல்லையா? உன்னை காப்பாத்தி கூட்டு வந்ததுக்கு எங்களையும் பொணமாக்காம விட மாட்ட போல, பாரு சாப்பாடு எல்லாம் போச்சு, இப்ப நம்மளே அவங்க விட மாட்டாங்க, பின்னாடியே வர போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா 3 பேரும் கிளம்பி ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கூட்டம் தேடி வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, நம்மகிட்ட குதிரை இருக்கு, அவன் நடந்துதான் போனான், நம்மள விட அவன் சீக்கிரமா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவனை பீஸ் பீஸா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பா பிரிஞ்சு ஒரு குரூப் போயிட்டு இருக்காங்க. இங்க ஷாவ்லிங்குக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க 3 பேர் வந்து. ஆனா ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. அண்ணா, ஏதோ அழுக்கு தண்ணியில இருந்து தானே அந்த வால் எடுத்து வெட்டியிருக்காங்க, அதான் உனக்கு எவ்வளவு சீக்கிரமா காய்ச்சல் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சென் ஃபீல் பண்ண, நான் உன ஒரு இடத்துக்கு அனுப்புறேன், அந்த இடத்துக்கு போயிட்டு நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் தூரத்துல ஒரு கோவில் இருக்குல்ல, அந்த கோவில்ல வந்து என்ன பாரு, நான் அங்க உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீதான் வேகமா போவேன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் சொல்றான். சென் அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கான்.
இங்க பார்த்தா ஷாவ்லிங் ஒரு வாழை நல்லா பழுக்க சுட வச்சு இன்ஃபெக்ஷன் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக கொதிக்க இருக்கிற வாழை அந்த புண்ணுல வச்சு அப்படியே அழுத்திக்கிறான். அவனே பயங்கரமா வழியில கத்தக்கூடாதுன்னு வாயில ஒரு துணியை வச்சு கூட அடைச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து திங்கியுக்கு பயமா இருக்கு. பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா. நான் பார்க்க நல்லா இருக்கா அப்படின்னு ஷாவ்லிங் கேட்டுட்டு துணி எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறான். திங்கியு போயிட்டு நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு போறா. பக்கத்துல வராது அப்படின்னு ஷாவ்லிங் அவளையும் துரத்திட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, அவங்களை காப்பாத்தணும் தான் பண்ணிருக்க கூடாது போல. இதுக்கும் மேல நான் அந்த வீட்டோட 9th லேடி இல்லனா நான் யாருங்கிறது எனக்கே தெரியல. நான் யாருன்னு சொல்லிட்டு தனியாவ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஷாவ்லிங் பாக்குறான், அந்த உப்பு கொள்ளைக்காரன் மிகப்பெரிய ஆளு, அது நானு தானே நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா அது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருக்கான். அதுல நம்ம ஷாவ்லிங் சின்ன உப்பு வியாபாரி தான். அவன் கொஞ்சம் இடத்துல இருந்து உப்பெல்லாம் கடத்திட்டு போயிட்டு ஒரு ஆளுங்க கிட்ட விக்கலாம் அப்படின்னு பாக்குறான். அப்புறம் இன்னொருத்தங்கள்ட்ட இருந்து நிறைய உப்பெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல வித்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றான். ஆனா அந்த பெரிய கொள்ளைக்காரன் இருக்கான்ல, அவன் கிட்ட இருந்தே கொஞ்சம் ஆளுங்க இருந்துட்டு அவனோட உப்பையே யாருக்கும் தெரியாம விக்கலான்னு பாத்திருக்காங்க. ஆனா அந்த கொள்ளைக்காரன் அங்க இடத்துக்கு வந்துடுறான். எவன்டா ஏன் ஆளா இருந்துட்டு ஏன்ட்டையே உப்பு திருடி விக்கிறது, இந்த டோக்கன் எவன்ட்ட இருக்கோ அவன் தான்டா தலைவன், நான் தான்டா தலைவன்னு சொல்ல ஷாவ்லிங் பாக்குறான். சென்னெல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து ஓடி போயிடலாம் வாங்க, அது அவங்க உள்ள பிரச்சனை, நம்ம தலையிட கூடாது அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்க சென் இருக்கான்ல, ஒரு மூட்டை உப்பு இருந்தாதான் அவனுக்கு அடுத்து வாழ்க்கையே இருக்க போல, அது இல்லாட்டி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த உப்பு எடுக்கிறதுக்கு மறுபடியும் உள்ள ஓடி போயிடுறான். ஷாவ்லிங் அவனை தேடிட்டு மறுபடியும் அந்த சண்டை நடக்கிற இடத்துக்குள்ள வந்துற கரெக்டா அங்க சென்னை கொல்றதுக்கு அந்த உப்பு தலைவன் இருக்கான்ல கொள்ளைக்காரன், அவன் அங்க வந்துடுறான். ஆனா அவனை யாரும் அட்டாக் பண்ணிடுறாங்க. அவன் மறுபடியும் திருப்பி அட்டாக் பண்ணாலும் 2 பேரும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஷாவ்லிங் அங்க வந்து சென்னை கண்டுபிடிச்சு சென்னை கட்டி பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் ஆகலன்னு சொல்லிட்டு ஓங்கி அவனுக்கு ஒரு அறை விட்டுட்டு இருக்கான். அறிவுன்னு தான் இருக்கா இல்லையா, இந்த இடத்துக்கு எதுக்கடா வந்த அப்படின்னு. அண்ணா அந்த உப்பு மட்டும் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்ல, எப்படின்னா நம்ம பொழப்போம் அப்படின்னு சொல்ல மீதி இருக்கிற உப்பையும் எடுத்துக்கிறாங்க. ஷாவ்லிங் பாக்குறான், அந்த கொல்ல கூட்ட தலைவன் அந்த இடத்துல செத்து கிடக்குறத பாத்துட்டு மறுபடியும் அவனை அட்டாக் பண்ணிட்டு அவன் கிட்ட அந்த டோக்கன் எடுத்துட்டு இனிமே நான் தான் கொல்ல கூட்ட தலைவன், யார் என்ன பண்ண முடியுமோ முடிஞ்சா பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அந்த டோக்கனை அப்படிதான் எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த டோக்கன் அப்படிதான் என்கிட்ட வந்துச்சு. இது இருந்ததுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேன் தான். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது, எல்லாமே சுத்தமான பொய். இப்ப பாரு நான் உயிரோட இருக்கேன், என்ன கொல்றதுக்குன்னு ஒரு படையே துரத்திட்டு வருது. அது மட்டும் இல்லாம அந்த டோக்கன் அடையறதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க. அவங்க கேங்ல என்ன யாரும் அந்த கொல்லக்கூட்ட தலைவனா ஏத்துக்கல அப்படின்னு சொல்ல உடனே திங்கியூ பாக்குறா. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஆளுங்க எல்லாம் துரத்திட்டு வர சத்தம் கேக்குது. ஷாவ்லிங் பாக்குறான், என்ன தெரியுதான் ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, இந்த கத்தியை வச்சுக்கோ, ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ஏதாவது மெயின் பாயிண்டா பார்த்து அவங்களை குத்திரு புரியுதா அப்படின்னு சொல்ல என்னால முடியாது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கா. உன்னால கண்டிப்பா முடியும், இங்க பாரு என் முகம் தான் அவங்களுக்கு தெரியும், ஓ முகம் தெரியாது, சோ உன்னால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும் புரியுதா அப்படின்னு அவளை ஓரமா ஒளிய வச்சுட்டு அவன் நேரா போயிட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, உள்ள போய் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா உள்ள ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸ்கிரீன்லாம் கட்டி அதுக்கும் உள்ள ஒரு ஆள் உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்காரு. ஷாவ்லிங் அதை பார்த்துட்டு எல்லாமே பெரிய ஆளுங்களா இருக்காங்க, ட்ரெஸ்ஸ பார்த்தல அதுவே பயங்கர காஸ்ட்லியா இருக்கு, இங்க இருந்து போயிடலான்னு கூப்பிட திங்கியூ பாக்குறா. பணம் அவளுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தானே. நேரா உள்ள போயிட்டு கால்ல விழுந்து எவ்வளவு மரியாதையா பேச முடியுமோ, நாங்க 2 பேரும் இந்த பக்கமா வந்துட்டு இருந்தோம், கொள்ளைக்காரங்க துரத்திட்டு வராங்க, சார் எங்களுக்கு உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கிடைக்குமான்னு கேட்க உள்ள ஒருத்தர் இருக்காரு. நாங்க இந்த பக்கம் வெஸ்ட் சைடு இருக்கிறோம், நீங்க அந்த பக்கம் இருந்துக்கோங்க கோவில்லன்னு சொல்ல ஷாவ்லிங்கும் திங்கியும் உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. ஷாவ்லிங் உள்ள போயிட்டு கையில இருக்கிற காயம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அதுல ஒயின் எல்லாம் ஊத்தி அந்த காயத்தை கொஞ்சம் கொஞ்சமா சமாளிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிருக்கான். திங்கியூ பக்கத்துல கூடவே உட்காந்துட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாம் அவங்க 2 பேரையும் குறுன்னு பாத்துட்டே இருக்க மறுபடியும் ஆளுங்க தேடிட்டு வராங்க. ஷாவ்லிங்கும் திங்கியும் ஒளிஞ்சுக்கிறாங்க உள்ள போயிட்டு. அங்க வர இந்த கொல்ல கூட்டக்காரங்க ஷாவ்லிங்கோட இமேஜ் காட்டி இந்த ஆளை பாத்தீங்களான்னு கேட்க நாங்க பாக்கலையே, வேற எங்கேயாவது போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் அப்பயும் பரவாயில்ல, கோவில தேடி பார்த்துட்டே போறோம் அவங்க உள்ள வந்துட்டாங்க. ஒவ்வொரு இடமா போய் தேடி பார்க்க ஷாவ்லிங்கும் திங்கியும் உள்ள ஒளிஞ்சு நிக்கிறாங்க, மேல மேல இடிச்சுக்கிறாங்க. சாரி அப்படின்னு நம்ம ஷாவ்லிங் சொல்லிட்டு இருக்கான். சரியா அந்த சத்தம் கேட்டு ஒருத்தன் வேகமா வால் எடுத்து அந்த இடத்த அடிக்க ஆரம்பிக்க பார்த்தா உள்ள திங்கியும் நின்னுட்டு இருக்கா. அங்க இருந்து ஆள் ஒருத்தன் வந்துட்டு அந்த பையன் இல்ல ஒரு அழகான பொண்ணுங்க நிக்கிறா, தனியா நிக்கிறான்னு சொல்ல சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா, என்ன இந்த ப்ரீஃபெக்சர்ல கொண்டு போய் மட்டும் விட்டுருங்க, ஆனா அதுக்கும் முன்னாடி நீங்க ஒரு பையனை தேடிட்டு இருக்கீங்க, கூடவே ஒரு சின்ன பையன் வருவான், அவனுக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும், அவனை தானே தேடுறீங்க, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் சொன்னா என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்க உடனே ஷாவ்லிங்கே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு தான் பாத்துட்டு இருக்கான். ஏற்கனவே அவன் சொல்லியிருக்கான் நான் வெளியே போறேன், நீங்க வந்து எஸ்கேப் ஆயிடு, உயிரோட எப்படியாவது போயிடுன்னு சொல்லிட்டு. ஆனா இவதான் கையை பிடிச்சு நீ என்ன நம்புறல்ல அப்படின்னு கேட்டுட்டு திங்கியூவா வெளியே வந்திருக்கா. அதுக்கப்புறமா வேகமா கையில இருக்கிற ஒரு வெப்பன் எடுத்து திங்கியூ இருக்கான்ல அந்த பக்கமா தான் போனாங்கன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பாக்குற கேப்ல அவனை வேகமா அட்டாக் பண்ணிடுறா. ஷாவ்லிங் வேகமா வெளியே ஓடி வரான். உன்னை நம்பினதும் கொஞ்சம் வீண் போகலதான், பரவாயில்ல உனக்கும் அட்டாக் எல்லாம் பண்ண தெரியுதுன்னு சொல்லிட்டு
ஷாவ்லிங் வெளியே இருக்கிற ஆளுங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். நிறைய ஆளுங்க இருந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நமக்குள்ளதான் பிரச்சனை. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணை விட்டுணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க ஷாவ்லிங்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கையவே வச்சு மறுபடியும் மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அவனுக்கு அடிபட்டிருக்க அதே கைய. வேகமா அங்க ஓடி போயிட்டு அவனை கொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு திங்கியோ கத்த ஆரம்பிக்கிறா. அவளை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவனை கொல்ற மாதிரி போக ஷாவ்லிங் ஒரு பக்கம் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஆனா அவனை கொல்ல வந்த ஆளுக்கு தான் அடிபட்டிருக்கு. பார்த்தா ஒரு சைட்ல கொஞ்சம் ரிச்சு கும்பல் நின்னுட்டு இருந்ததுல, அவங்கதான் வேகமா அங்க இருக்கிற எல்லா சண்டை போட வந்தவங்களையும் அட்டாக் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. நானும் தலையிட வேணான்னு தான் பார்த்தேன். அப்பல இருந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க இருக்க ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த கப்பல பார்த்தா டீசென்டா இருக்கிற ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க, நாங்க சாதாரண கப்பல் தாங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்கியோ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. உள்ள ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல, அவர் பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஆபத்தான நேரத்துல கூட ஒருத்தங்க விட்டு கொடுத்துக்கவே இல்ல. அவங்கள பார்த்தா கெட்டவங்க மாதிரி தெரியல. அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறவரு சொல்றாரு. திங்கியோ வணக்கம் போடுறா, கால்ல விழுந்து அவர்கிட்ட ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு, அதை பாத்துடுறா. இது ஹைலி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிரேஸ்லெட், ராஜ குடும்பத்துக்காக மட்டுமே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, வேற யாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திங்கியோ யோசிச்சு பாக்குறா. ஏற்கனவே யூ மேடம் பாட்டி கிட்ட பேசுறத கேட்டதற்கா ராஜ குடும்பத்துல இருந்து ஒரு முக்கியமான ஆளு இந்த உப்பு பிரச்சனைய பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்கள தாண்டி ஒரே ஒரு பவர் இருக்குன்னா அது ராஜா மட்டும் தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு. அவங்கள நம்ம எப்படியாவது கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. இது அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நல்லா திங்கியோக்கு தெரிஞ்சிருது. வேகமா போய் கால்ல விழுந்து நானும் அவரும் சேர்ந்து பக்கத்துல இருக்க ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். ரொம்ப அடிபட்டு இருக்கு அவருக்கு. இங்க மருந்து கடை கூட இல்ல. நீங்க டிராவல் பண்ணி போகும்போது சிட்டிக்குள்ள பார்த்து எங்களை விட்டுறீங்களா பிளீஸ்ன்னு கெஞ்சி கேட்டு பாக்குறா. உள்ள இருக்கிறவர்கிட்டயும் ஒருத்தர் போயிட்டு நம்ம எங்க போறோம் யாருக்கும் தெரியாம இருக்கிறதா நல்லது. சோ இவங்க தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்க, அது நல்லது இல்ல, இவங்களை கூட்டு போய் வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறலாம்னு சொல்ல உள்ள இருக்கிறவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. சோ ஷாவ்லிங்கையும் திங்கியோவையும் அந்த ஊர்ல இருந்து கூட்டு போறாங்க. இங்க யூ மேடம் காட்டுறாங்க. பார்த்து ஒன்னொன்னா எல்லாருக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம கிரவுன் பிரின்ஸ் இந்த ஊருக்கு வர போறாரு, அவருக்கு எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்து செய்யணும். ஆனா இன்னும் என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. அவர் ரொம்ப சிம்பிளான ஆளு, காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்க முடியாது, அதுக்கு மட்டமா எதையும் கொடுக்க முடியாது. என்ன பண்றதுன்னு யோசிக்க வேலைக்கார லேடி ஒரு ஐடியா கொடுக்கறா. அடுத்து நேரா யாக்கிய கூப்பிட்டுறாங்க யூ மேடம். ஆல்ரெடி கல்யாணம் தான் ஆயிடுச்சு போல. யாக்கி வந்து உட்காந்துட்டு இருக்கா. உங்க அப்பாவோட அந்த ரேரான கலெக்ஷன் புக் இருக்கு இல்லமா, அதை குடுக்கறியா ப்ளீஸ்ன்னு கேட்க, நான் கண்டிப்பா குடுக்கறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு யாக்கி உள்ள போறா. அந்த புக்கை எடுக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு யூஜிங் வந்துடுறான். இங்க பாரு, உங்க அப்பா கிட்ட ஒரு கலெக்ஷன் தான் இருக்கு, இதனோட டவுரி, இத கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ அப்புறமா? உங்க அப்பா கலெக்ஷன் நினைச்சு உனக்கு கவலையா இல்லையா? அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் ஐஸ் வச்சுதான் எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட பதவி எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஐஸ் வைக்கிறதே எனக்கு பிடிக்காதுன்னு அவன் பேசிட்டு இருக்க. சரிங்க கவலைப்படாதீங்கன்னு ஒரு புக்கு மேல டீயை ஊத்தி விட்டுடுறா. இனிமே இது கிஃப்டா கொடுக்க முடியாது, இது ஒரே ஒரு காப்பி தான் அப்படிங்கறதால மத்த காப்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இப்பயும் படிக்கவும் முடியும், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல யூஜிங் பக்கத்துல வரான். நல்ல பொண்ணதான் நான் சூஸ் பண்ணிட்டு இருப்பேன் போல, எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி வேகமா யாக்கிய கட்டி பிடிச்சுக்கிறான். யாக்கியும் கொஞ்சமா இமோஷனல் ஆயிடுறா. நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தண்ணி பட்டுருச்சத்த, மழையில நனைஞ்சிருச்சு போலன்னு சொல்ல, சரிம்மா பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க அத்தை சொல்லிடுறாங்க. நல்ல வேலை, நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராவா ஒரு பேர் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் கிஃப்டா குடுக்கறதுக்காக. இந்த பொண்ணுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்ல என் பையனை வசதி பிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி அவனை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறதுக்கான எந்த ஒரு சூழ்ச்சியும் இவளுக்கு தெரியவே இல்ல. இவள் எப்படி இந்த வீட்டோட அடுத்த தலைவியா விட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவே எப்படியாவது திங்கியூவா இருந்திருந்தானா இளவரசன் பக்கத்துல எப்படி வந்துட்டு புருஷனுக்கு ஒரு சீட் போடுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சிருப்பா. அந்த பொண்ணு ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க திங்கியூவை காட்டுறாங்க. ஷாவ்லிங்குக்கு எப்படியா அவங்கள்ட்ட பெரிய ஆளுங்கள்ட்ட கேட்டு அவதான் வேற ஊருக்கு வந்துட்டால, ட்ரீட் மட்டும் பாத்துக்கிறா. சாப்பாடையும் கொடுத்துட்டு அங்க இருந்து ஒருத்தர் கிளம்புறாரு. அப்போ நம்ம ஷாவ்லிங் ஏஞ்சிடுறான். இவங்க கிட்ட எதுக்கு இவ்வளவு க்ளோஸா பிஹேவ் பண்றக்க, என்ன பிளான் பண்றக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க திங்கியூ பாக்குறா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப ராஜ குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க, கிரவுன் பிரின்ஸா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இவங்க நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேரை கண்டிப்பா காப்பாத்தலாம். இவங்க அந்த உப்பு கேஸ கண்டுபிடிக்கிறதுக்கு தானே வந்திருக்காங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணா நல்ல பேர் கிடைக்கும் திரும்ப அப்படின்னு சொல்ல, உனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஷாவ்லிங் கேக்குறான். நீ கேப்பன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இங்க பாரு, நீ மறுபடியும் புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி யாருக்கும் பயந்துட்டு ஓடாம கொள்ளக்காரனா வாழாம சென்ன கூட்டிட்டு உருப்படியான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கலாம். என்ன நினைக்கிற, ஹெல்ப் பண்றியா? நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டு மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கலாம். அந்த ராஜ குடும்பத்துல இருந்து வந்திருக்கவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பா நம்மளால முடியும்னு சொல்ல, பிளான் ஏதாவது இருக்கா என்ன உனக்கு அப்படின்னு ஷாவ்லிங் நக்கலா கேட்டுட்டு இருக்கான். அடுத்து வேகமா இருமுற மாதிரியே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ராஜ குடும்பத்து ஆளுக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப இருமலா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்செல்லாம் புடிச்சு சொரிஞ்சுக்கிறான்.
அவர் எடுத்து பாக்குறாரு, கழுத்துக்கிட்ட எல்லாம் ஏதோ அவருக்கு காயமா இருக்க மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் அங்க இருந்து போக, இந்த பையனுக்கு என்னது, ஏதாவது தொத்து வியாதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நம்மள பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் வேகமா ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. என்ன பிளான் பண்ணிருக்கான் ஷாவ்லிங், அடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.